ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி எங்களுடைய வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வீட்டுக்கு அழைச்சிட்டோம். புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால புதன், வியாழன், வெள்ளி 3வது நாள் வரதுனால வெள்ளிக்கிழமை வீட்டிலேருந்து விநாயகரை கொண்டு போக வேணான்னு சொல்லிட்டு அம்மா பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையே அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாளே பிள்ளையாரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வியாழக்கிழமை பிள்ளையாரை கரைக்க கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. 3வது நாள் பிள்ளையாரையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையே அம்மாவும் அண்ணனும் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. முதல்ல விநாயகர் பெருமானை வீட்டுக்குள்ளே அழைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே அழைக்கணும். கடையிலேருந்து பிள்ளையாரை வாங்கிட்டு வரத்துக்குள்ளவே நான் பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் ஹால்லே பார்த்தீங்கன்னா இந்த முறை பிள்ளையாரை வச்சு செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹால்லே ஒரு குட்டி ஸ்டேஜ் மாதிரி போட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எப்போது நாங்கள் டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுடுவோம். பிரசாதங்கள் எல்லாமே ஒன்றா ஒரே இலையில் போட்டு வச்சுடுவோம். கொஞ்சம் இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி அந்த இடத்துல பிரசாதங்கள்லாம் வச்சு வழிபடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சதுர்த்திக்கு 2 நாள் முன்னாடியிலேருந்து வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாசலில் தோரணம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி பூவெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்துட்டு பிள்ளையாருக்கு மாலை பூவெல்லாம் கட்டி வச்சுக்கலாம் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செவ்வாய்க்கிழமையே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். எல்லாம் கட்டி ரெடி பண்ணி ஒரு கவரில் பார்த்தீங்கன்னா போட்டு நாங்கள் வச்சுட்டோம். அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதாவது காலையிலேயே அம்மா பார்த்தீங்கன்னா பிரசாதம்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகரை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான், அண்ணா, அப்பா எல்லாம் ஹாலில் விநாயகரை ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேஷ்டியை பார்த்தீங்கன்னா கட்டி விட்டுட்டு அங்கே டெக்கரேஷன் ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி துணியை கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தோரணம் மாதிரி ஏதாச்சும் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மாவிலை தோரணம் கட்டலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வெத்தலை நிறையா இருந்ததுனால வெத்தலையில் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெத்தலையை மேலே மட்டும் ஒரு லைன் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டேப்லர் பின் பண்ணி வச்சுட்டோம். நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் அப்படின்றதுனால குண்டூசி இருந்தால் குண்டூசி கூட குத்திக்கலாம். வெத்தலையை மட்டும் இந்த மாதிரி மேலே ஒரு லைன் வச்சுட்டு அதுக்கு மேலே சாமந்தி பூ இருக்கும் பார்த்தீங்களா, மஞ்சள் சாமந்தி, அதை டபுள் சைட் டைப் ஒட்டிட்டு இந்த வெத்தலை மேலே பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டோம். அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம். இதெல்லாம் ஒரு பக்கம் நானும் எங்கள் அண்ணாலாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் அப்பா பார்த்தீங்கன்னா வாசலில் மாவிலை தோரணம் கட்டணும் அப்படின்னு மாவிலை தோரணம் கட்டிட்டு சாமந்தி பூவை மாலையை அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்ததை எடுத்து வாசலை கட்டி அங்கே அப்பா ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக விநாயகருக்கு அருகம்புல் மாலையும் எருகம்பூ மாலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போடணும். அதை ஒரு பக்கம் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டு பக்கத்துலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா அருகம்புல் அப்புறம் எருகம்பூவெல்லாம் இருக்கும். அதை நாங்களே பறித்து கட்டி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எருகம்பூ மாலையே 50 ரூபான்னு சொல்கிறாங்க. வீட்டு பக்கத்துலேயே நிறையா இருக்குன்றதுனால நாங்களே ரெடி பண்ணிட்டோம். எந்த ஒரு பூவும் போடலைனாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலையும் எருகம்பூ மாலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டிருக்கணும். சைடில் பார்த்தீங்கன்னா வாழைக்கண்ணையும் கொண்டு நாங்கள் வச்சுட்டோம். இது பார்த்தீங்கன்னா வாழைக்கண் வைக்கிறதுக்குனே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் விற்கிறாங்க கடையில். போன வருஷம்லாம் விநாயகர் சதுர்த்தி வீடியோ போட்டதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்டை வாங்கிட்டு வந்துட்டேன். பெங்களூரில் தான் நான் இந்த ஸ்டாண்டு வாங்கினேன். இப்போ எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்குது. ஆன்லைனில் கூட நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக கிடச்சிரும். ரொம்ப அழகாக சூப்பராக நின்றோம். வாழைக்கண் பார்த்தீங்கன்னா எந்த பேலன்ஸும் இல்லாமல் அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டாலே போதும், அழகாக நின்றோம். நான் பார்த்தீங்கன்னா நிறைய பூ ரோஸ், சாமந்தி, முல்லைப்பூ இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே கோர்த்து கட்டி எடுத்து வச்சுருந்தோம். அந்த பூக்கள் எல்லாத்தையும் போட்டு விநாயகரை பார்த்தீங்கன்னா இப்போது அலங்காரம் பண்ணியாச்சு. கொடையும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பிள்ளையாருக்கு வைக்கணும். கொடையும் வீட்லேயே நாங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அம்மா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பழங்கள், பிரசாதங்கள் எல்லாம் செஞ்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இந்த தட்டையெல்லாம் எடுத்து அழகாக இந்த ஸ்டெப்பில் நம்ம அடுக்கி வச்சுட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும். நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி நல்லா கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். பிரசாதங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பிரசாதங்கள் வெரைட்டியாக செஞ்சுடுவோம். முக்கியமாக பிள்ளையாருக்கு ரொம்பவே பிடிச்ச பிரசாதங்கள் அப்படின்னு சொன்னோம்னா கொழுக்கட்டை, சுண்டல், லட்டு, இந்த 3 பிரசாதங்களை மட்டுமாச்சும் நம்ம கண்டிப்பாக செஞ்சு வச்சு வழிபடணும். இன்னும் கொஞ்சம் அழகுக்காக நான் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ணாடி பவுல் வீட்டில் இருந்ததில் இந்த கேண்டிலை இந்த கண்ணாடி பவுலில் வச்சுட்டு அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த கேண்டில்ஸ்லாம் டெக்கரேஷனுக்காக எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்து எல்லா இடத்துலையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. சீரியல் லைட் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்ட்ரிப் லைட் நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன்.
அதையும் விநாயகர் சதுர்த்திக்காகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸ் இந்த லைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் போட்டு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த முறை கொஞ்சம் நல்லா சூப்பராக ரெடி பண்ணணும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ஆர்டர் போட்டு பண்ணிட்டேன். அந்த சீரியல் லைட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரத்தில் அந்த மேலே தோரணத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் பிள்ளையார்கிட்ட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 குத்து விளக்கு வச்சுருந்தோம். அந்த குத்து விளக்கையும் ஏற்றி வச்சுட்டு கற்பூர தீபாரதனை காட்டி வழிபட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல், சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், வடை, ரவா லட்டு, எள்ளுருண்டை, கொழுக்கட்டை, புளி சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதமாக செஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பழம்லாம் கிடைச்சதோ அந்த பழமெல்லாம் வாங்கிட்டு வந்து தட்டில் இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டோம். அதாவது ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம், சாத்துக்குடி, சீத்தாப்பழம், கொய்யாப்பழம், நெல்லிக்கனி, அன்னாச்சி பழம், முக்கியமாக மக்காச்சோளம், கம்பு, கரும்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும். எங்களுக்கு வெறும் மக்காச்சோளம் மட்டும்தான் கிடச்சிது. கம்பு, கரும்பு வந்து கிடைக்கல. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதமாக தட்டில் வச்சு நாங்கள் பிள்ளையாருக்கு வச்சுட்டோம். இதோட ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். நம்ம எவ்வளோ பெரிய சிலை வாங்கினாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் சிலை வச்சு வழிபடலைனாலும் பரவாயில்ல, மஞ்சள் பிள்ளையாரை மட்டுமாச்சும் அன்றைக்கி பிடிச்சி வச்சுட்டு நம்ம வழிபட்டாலே போதும், அவ்வளோ ரொம்பவே நல்லது. இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா கற்பூர தீபாரதனை காட்டி தேங்காய் உடைச்சி நாங்கள் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் பிரசாதத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். எப்போவும் ஒரே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்ஸ் இருக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் மனை மேலே வந்து பிள்ளையாரை வச்சுட்டு முன்னாடி ஒரு பெரிய வாழை இலையை போட்டுட்டு எல்லா பிரசாதங்கள், பழங்கள் எல்லாத்தையும் ஒரே இலையில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு நாங்கள் வழிபடுவோம். சரி, எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்குது, இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 ஸ்டெப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எல்லா பிரசாதமும் வச்சு இந்த மாதிரி வழிபடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதே மாதிரி ரொம்பவே அழகாக அமைஞ்சிருச்சு. 2 பக்கமும் வாழைக்கண் வச்சு பின்னாடி இந்த ஸ்க்ரீன்லாம் ரெடி பண்ணதில் ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்துச்சு. எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் நிறைய தோரணமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டி ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு 2 மணிக்கு சாமி கும்பிட்டுட்டோம். ஆனால் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டைம் பத்தலை. புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டோம். அடுத்த நாள் வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா 3வது நாள் நாங்கள் விநாயகரை கரைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த நாள் வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து விநாயகரை கரைக்கிறதுக்கு எல்லாமே காலையிலே பிரசாதமெல்லாம் செஞ்சுட்டு விளக்கேற்றி பிள்ளையாரை வழிபட்டாச்சு. நம்ம வீட்டில் விநாயகரை எத்தனை நாள் வச்சுட்ருக்கோமோ காலையில் சாயங்காலம் 2 வேளையும் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் செஞ்சு வச்சு வழிபடணும். அது ரொம்பவே முக்கியம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் பூஜை பண்ணுறதில்ல, 3 நாள் வைக்கிறீங்கன்னா 3 நாளுமே காலையில் சாயங்காலம்னு சொல்லிட்டு பிரசாதம் செஞ்சு வச்சுட்டு வழிபடணும். நாங்கள் செவ்வாய்க்கிழமையே பிள்ளையாரை வச்சதுனால வியாழக்கிழமை 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விநாயகரை கரைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பிரசாதம்லாம் வச்சுட்டு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாரை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூரில் தான் நாங்கள் இருக்கோம். தொண்டாமுத்தூரில் நொய்யல் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த இடத்துல தான் விநாயகரை கரைக்கிறதுக்காக கொண்டு வந்தோம். நாங்கள் இருக்கிற இடத்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் தூரமாக இருந்தது. தண்ணி இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கரைக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால இதுதான் கொஞ்சம் பக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணா வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தான். அங்கவே வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் ஏற்றி வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாரை தண்ணியில் கரைச்சிட்டு வந்துட்டோம். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு விதமாக வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்களுடைய வீட்டில் எப்போவுமே வருஷம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய வீட்டில் எந்த மாதிரி வழிபடுவீங்க, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க, கொஞ்சம் இந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொன்னீங்கன்னா மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க, நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.